Hello students, இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th standard term 1 புக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்பர் சிஸ்டம் அதில் எக்ஸசைஸ் 1.5 பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது 4th ப்ராப்ளம் பார்த்தாச்சு ஏற்கனவே லாஸ்ட் வீடியோஸில். இப்போ பார்க்க போகிறது நம்ம 5th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 5th ஒன் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். த போயட் Tamil Nambi lost 35 pages of his lyrics when his fail had got wet in the rain. Use integers to determine the following. சரிங்களா? அதாவது தமிழ் நம்பின்ற ஒரு போயட் என்ன பண்ணா 35 பேஜை வந்து லாஸ் பண்ணிட்டாரு. சரிங்களா? எதனாலனா ரெயின் தண்ணியில் நனைஞ்சி மழையில் நனைஞ்சி அது வெட் ஆயிடுச்சு. அதனால வந்து அந்த பேஜஸ் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அவரோட லிரிக்ஸ்லாம். நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, த தமிழ் நம்பி ரோட் 5 பேஜஸ் பர் டே. அதாவது தமிழ் நம்பி என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாளைக்கு வந்து 5 பேஜ் எழுதுறாரு. சரிங்களா? ஹவு மெனி டேஸ் ஒர்க் டிட் ஹீ லாஸ். அப்போது எத்தனை நாளைக்கு வந்து அவர் வந்து அந்த பேஜ் எழுதினார் இல்லையா 35 பேஜ், இந்த 35 பேஜ் வந்து எத்தனை நாளில் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கொஷின். ஓகே, ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். 5th ஒன்ல ஃபர்ஸ்ட் ஒன். சரிங்களா? ஸோ ஹீ லாஸ்டு 35 பேஜஸ். சரிங்களா? ஹி லாஸ்ட் எத்தனை பேஜஸ்? 35 பேஜஸ் பர் டே. ஒன் டேக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 5 பேஜஸ் வந்து எழுதுறாங்க. ஓகேங்களா? இப்போ எத்தனை பேஜ் வந்து அவர் வந்து எத்தனை டேஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஒர்க் டேஸ் இஸ் லாஸ். எத்தனை நாள் வந்து அவர் வந்து லாஸ் பண்ணியிருக்காருன்னா ஜஸ்ட் இது 35, இந்த நம்பர் ஆஃப் பேஜ் லாஸ் பண்ணியிருக்காருல பேஜஸ், அந்த பேஜஸ் கூட ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் எழுதுனாரோ அதை டிவைட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு எத்தனை நாள் அவர் லாஸ் பண்ணிட்டாரு தெரிஞ்சிடும். இப்போ டிவைட் பண்ணலாமா? பாருங்கள், 35 5ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 5 7s ஆர் என்னது நம்மளுக்கு? 5 7s ஆர் 35. சப்ராக்ட் பண்ண என்ன வந்துச்சு? 0. பாருங்கள், அப்போது ஹீ லாஸ்ட் 7 days. ஓகேங்களா? நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அவர் வந்து 35 பேஜ் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு அவருது. ஆனால் அவர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னா 5 பேப்பர்ஸ் வந்து எழுதுவாராம். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 5 பேப்பர்ஸ். அப்போது அவர் ஒரு நாளைக்கு 5 பேஜ் எழுதுறாருன்னா 35 பேஜ் எழுத அவருக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அந்த நம்பர் ஆஃப் லாஸ் பண்ண நம்பர் ஆஃப் பேஜஸ் கூட ஒரு நாள் எழுதின பேஜை வந்து நம்ம டிவைட் பண்ணால் போதும். அப்போது 35 லாஸ் ஆன டோட்டல் பேஜஸ் 35, அவர் ஒரு நாளைக்கு எழுதுகிற பேஜ் 5. ஓகேங்களா? ஜஸ்ட் இதை டிவைட் பண்ணால் யூ கெட் த நம்பர் ஆஃப் டேஸ் லாஸ். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் 4 pages contains 1800 characters letters, how many characters were lost? அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 4 பேஜஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1800 கேரக்டர்ஸ் இருக்கான். சரிங்களா? அப்போ 4 பேப்பரில் இத்தனை வேர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அவர் லாஸ் பண்ணார் இல்லையா பேஜஸ், அப்போ அத்தனை பேஜில் வந்து எவ்வளோ வந்து வேர்ட்ஸ் வந்து கேரக்டர்ஸ் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, செகண்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 4 பேஜஸ்க்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 பேஜஸ்க்கு 1800 கேரக்டர்ஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 4 பேஜுக்கு 1800 கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அப்போ 35 பேஜஸ்க்கு வந்து எத்தனை கேரக்டர் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 35 பேஜஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் கண்டுபிடிச்சா 35 பேஜுக்கு நம்ம அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். அப்போ பர் பேஜ் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? பாருங்க, கேரக்டர்ஸ் லாஸ்ட் இன் 1 பேஜ். அப்போது ஒரு பேஜுக்கு லாஸ் பண்ணுறது எவ்வளோன்னா ஜஸ்ட் இது 1800 கூட 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பேஜ் இது கிடைக்கும். டிவைட் பண்ணலாங்களா? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 1800 4th டேபிளில் 18 எத்தனை டைம்ஸ் பாசிபிள்? 4 4s ஆர் 16 வரைக்கும் தான் பாசிபிள், 18 வராது. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் 8ல் 6 போயிடுச்சு என்ன வரும்? 2 வரும். 1ல் 1 போயிடுச்சுன்னா 0 அப்படியே விட்டுருங்க. இந்த 0 வரைக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ். 4 5s ஆர் நம்மளுக்கு என்னது? 20. ஓகேங்களா?
சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த லாஸ்ட் ஜீரோவை யூஸ் பண்ணல. இந்த லாஸ்ட் ஜீரோவை நீங்கள் அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டிவைட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகேங்களா? லாஸ்ட்டாக இது சப்ராக்ட் பண்ணால் 0. ஓகே, இந்த ஜீரோவை நான் மேலே கொண்டு போய் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்போது 1 பேஜ் இஸ் ஈக்குவல் டு 450 கேரக்டர்ஸ். இப்போ 1 பேஜ் தெரிஞ்ச பிறகு 35 பேஜ் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? பாருங்க, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் லாஸ்ட் இன் 35 பேஜஸ். நல்லா கவனிங்க, ஒரு பேஜ் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு 35 பேஜ் கண்டுபிடிக்கலாம். அப்போ 1 பேஜுக்கு ஜஸ்ட் 1800 4 டிவைட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்மளுக்கு ஒரு பேஜுக்கு எவ்வளோ 450 கேரக்டர்ஸ் இன்ட்டு 35 பேஜஸ். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணலாமா? பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 450 இன்ட்டு 35 மல்டிப்ளை பண்ணோம். ஓகேங்களா? 5 zeros are 0, 5 5s are 25க்கு 5 கேரி ஓவர் 2 இங்கே, 5 4s are 20, 20 plus 2 22. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸில் போடாதீங்க, இது டென்ஸ் பிளேஸ், அதனால் டென்ஸ் பிளேஸில் தான் போடணும். 3 zeros are 0, 3 5s are 15, 15க்கு 5 கேரி ஓவர் 1 இங்கே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 4s are 12, 12 plus 1 13, அப்போ 3 1. ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், 0 5 7 5 1. அப்போ எத்தனை கேரக்டர்னா 15,750 கேரக்டர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ் பண்ணியிருக்காங்க. 15,750 characters is lost. அப்போ இவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து அந்த 35 பேஜில் அவங்க லாஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா இங்கே பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது 1800 கூட அப்படியே இன்ட்டு 35ன்னு போட்டுருவீங்க. ஓகேங்களா? அது தப்பு ஸ்டூடெண்ட்ஸ். இது 4 பேஜுக்கானது. நம்ம ஒரு பேஜுக்கு கண்டுபிடிச்ச பிறகு தான் இன்ட்டு 35ன்னு போடணும். ஓகேங்களா? இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஏ தமிழ் நம்பி இஸ் பேட் 250 for each page produced. How much money did he loss? அதாவது அவர் வந்து ஒரு பேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன 250 rupees கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இப்போ வந்து அவங்க எவ்வளோ மணி வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 35 பேஜுக்கு வந்து ஏற்கனவே அவங்க வந்து லாஸ் பண்ணிட்டாங்களே, அப்போ அந்த பேஜுடைய அமௌண்ட்டு லாஸ் ஆகிடும். ஸோ தேர்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 1 பேஜுக்கு வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா ₹250 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? அப்போ 35 பேஜுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, பேஜஸ்க்குன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணிட்டாருன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ₹250 கூட இந்த 35 பேஜஸை வந்து மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை 35 மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க, பேஜஸ் கிடையாது, ஜஸ்ட் 35 மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், 250 இன்ட்டு 35 பாருங்கள், 5 into 0 0, 5 5s are 25க்கு 5 கேரி ஓவர் 2 இங்கே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5 2s are 10, 10 plus 2 12. நெக்ஸ்ட் இப்போது ஒன்ஸ் பிளேஸில் போட டென்ஸ் பிளேஸில் போடுங்க. 3 zeros are 0, 3 5s are 15, 15க்கு 5 கேரி ஓவர் 1 இங்கே. ஓகேங்களா? 3 2s are 6, 6 plus 1 7. ஓகே, ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள், 0 5 7 8. அப்போது பாருங்கள், ₹8,750 were lost. ஓகேங்களா? அப்போ இவ்வளோ காசு வந்து அவர் லாஸ் பண்ணிட்டார். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் பார்ப்போம். ஃபோர்த் ஒன் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் கவிமணி ஹெல்ப்ஸ் தமிழ் நம்பி அண்ட் தே ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் 7 pages per day, how many days will he take to recover the work lost? அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவிமணின்றவர் வந்து என்ன பண்ணுறாங்க, தமிழ் நம்பிக்கை ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணும்போது அந்த பேஜை வந்து ரிகவர் பண்ணுறதுக்கு மறுபடியும் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் பட் என்ன பண்ணுறாங்கன்னா, கவின்மணி வந்து 7 நாளில் அந்த ஒரு நாளைக்கு வந்து 7 பேஜ் எழுதுறாருன்னா அவர் எத்தனை நாள் அந்த பேஜை எழுதி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கொஷின். ஓகே, ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் டேயில் வந்து ஃபோர்த் ஒன்று 7 pages எழுதுறாரு கவின்மணி. ஓகேங்களா? பாருங்க, 35 pages எழுதுறதுக்கு எவ்வளோ நாள் பாருங்க, 35 pages. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், இது 35 கூட 7ஆல் டிவைட் பண்ணால் மட்டும் போதும் எத்தனை நாளில் கவின்மணி வந்து எழுதி கொடுத்துறான்னு தெரிஞ்சிடலாம். டிவைட் பண்ணலாமா? 35 7 டேபிளில்
செவன்த் டேபிளில் 5 7s are 35. ஓகேங்களா, 0 சப்ராக்ட் பண்ணால் பாருங்கள். ஸோ 5 டேஸில் வந்து கவின்மணி என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றாரு. ஓகே, 5th ஒன் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் நம்பி பேஸ் கவின்மணி per ₹100 per page for his help. How much money does கவின்மணி ரிசீவ்? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் நம்பி என்ன பண்றாருன்னா கவின்மணி எழுதி கொடுக்குறாரு இல்லையா, எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு பேஜுக்கு வந்து ₹100 வந்து தமிழ் நம்பி வந்து கவின்மணி கொடுக்குறாரு, ₹100 per பேஜுக்கு. அப்போ கவின்மணி எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பாரு, அவருக்கு எவ்வளோ கொடுத்து, அவருக்கு வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பாருன்னு கேட்குறாங்க. ஓகே, பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், பர் பேஜுக்கு எவ்வளோன்னா ₹100. ஓகேங்களா, அப்போ டோட்டலாக எத்தனை பேஜ் தான் அவர் எழுதி கொடுத்தாரு கவின்மணினா, டோட்டல் பேஜஸ் இஸ் ஈக்குவல் டு 35. அப்போது பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், கவின்மணி ரிசீவ், ஓகேங்களா, ரிசீவ் த அமௌண்ட்டுன்னு எடுத்துக்கலாமா, அமௌண்ட் மணி எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா, ரிசீவ் த அமௌண்ட் எவ்வளோன்னா ₹100. ₹100 இன்ட்டு 35 பேஜுக்கு, ஒரு பேஜுக்கு ₹100 அவர் எழுதி கொடுத்து 35 பேஜ். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாமா, ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், இது மாதிரி லாஸ்ட்டாக 0 வரும்போது 0வில் மல்டிப்ளை பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு இன்டிஜர் இருக்குல்ல, அந்த இன்டிஜரோட பண்ணுங்கள். 35 × 1 35 தான். லாஸ்ட்டாக இந்த 0 வச்சு ஏற்றுருங்க. ஓகேங்களா, அப்போது எவ்வளோ வந்து அமௌண்ட் அவர் வாங்கியிருக்காருனா ₹3500 வந்து அவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, 6th ஒன் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆட் 2 to me, அதாவது என் கூட வந்து 2ன்ற ஒரு நம்பர் ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் நான் யாருன்னு சொல்ல, அதான் ஆடு 2 to meன்னு சொல்கிறாங்க. அப்போ அது தெரியாத நம்பர் நம்ம என்ன சொல்லலாம்னா, பாருங்கள் 6th ஒன் போடுறோம் இல்லையா, அந்த தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அது கூட என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தென் மல்டிப்ளைட் பை 5 என்ன சொல்கிறாங்கன்னா, மல்டிப்ளைடு வந்து 5 பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அண்டு சப்ராக்ட் 10. சப்ராக்ட் எது கூட பண்ணணும்னா இந்த ஓவரால் கூட சப்ராக்ட் பண்ணணும், சப்ராக்ட் 10. ஓகேங்களா, அண்ட் டிவைட் நவ் பை 4. அப்போது என்ன பண்ணணும், இப்போ லாஸ்ட்டாக டிவைட் பண்ண சொல்கிறாங்க, டிவைட் பை 4. லாஸ்ட்டாக எல்லாத்துக்கூட சேர்த்து தான் டிவைட் பண்ணணும், 4. அண்ட் ஐ வில் கிவ் யூ 15. அப்படி பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, நான் உனக்கு 15 ஒரு வேல்யூ தரேன்னு சொல்லுது. லாஸ்ட்டாக நான் உனக்கு 15 தருவேன் வேல்யூன்னு சொல்லுது. ஹூ ஆம் ஐ, அதாவது அப்போ நான் யார், ஹூ ஆம் ஐனா நான் யார், அந்த நான் யாருன்றது தான் அந்த எக்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த எக்ஸுன்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அது நம்பர் என்ன நம்பர்னு சொல்லிட்டு. ஓகே, பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இந்த டிவிஷன் இருக்கு இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டிவிஷனை நம்ம ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா, அப்போ எடுத்துகிட்டு பண்ணால் வருங்க, மற்றபடி இந்த ஹோல் வேல்யூ அப்படியே எழுதிக்கங்க. x+2 × 5 - 10 நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கணும், எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஈக்குவல் டு 15 × 4. ஓகே, 15 4s என்ன ஒரு மல்டிப்ளை பண்ணி பார்த்துங்க. 15 4s are 5 4s are 20, 0 கேரி ஓவர் 2, 4 1s are 4, 4 + 2 6. அப்போ எனக்கு 60 வருது. அப்போ இங்கே எழுதிக்கங்க, x+2 × 5 - 10. இங்கே எந்த சேஞ்சஸும் பண்ணல, ஜஸ்ட் நான் ரைட் சைடு தான் பண்ணிட்டு வரேன். 60 வந்துச்சுப்பா. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து இந்த -10 அங்கே எடுத்துகிட்டு போயிடணும், +10. ஸோ நம்ம ஏன் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போனோம்னா, எக்ஸை மட்டும் சிங்கிளாக லெஃப்ட் வச்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைட் சைடு கொண்டு போகணும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், x+2 × 5. இந்த 10 வந்து இந்த பக்கம் போனால் அடிஷனில் மாறிடும் ஸ்டூடெண்ட்ஸ், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறிடும். அப்போ இந்த சைடு என்ன வந்துச்சு, x+2 × 5 = 70, 70ன்னு வந்துச்சு. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் ரைட் சைடு போனால் என்ன ஆகும்னா டிவிஷனாக கன்வெர்ட் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ எடுத்துகிட்டு போயிடுங்க, x+2 = 70 டிவைட் பை 5. பாருங்க, 70 5ஆல் டிவைட் பண்ணுங்க, பண்ண என்ன வரும் பாருங்க. இந்த 7ல் எத்தனை 5 இருக்குது, ஒரே ஒரு 5 தான், 5 1s are 5. நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுங்க, 7ல் 5 போயிடுச்சுன்னா 2, இந்த 0 வகையில் இருக்குங்க, இறக்கிட்டா. இப்போ 20 வந்து 5 எத்தனை முறை இருக்கு பாருங்க, 4 5s are 20. ஓகேங்களா, சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 0 வந்துடுச்சு. அப்போது x+2 = என்ன வேல்யூவே, 14. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எனக்கு எக்ஸ் மட்டும் தானே வேணும், இந்த 2 ரைட் சைடு எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்னா, இப்போ அடிஷனில் இருக்கிறது சப்ராக்ஷனாக மாறும். x =
14 minus 2. அப்போ 14ல 2 போயிடுச்சுன்னா என்ன 12. அப்போ நான் யாருன்னா 12. ஓகேங்களா? ஓ ஐஎம்ஐனா நம்பர் 12 ஐஎம். 7th one பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். காமாட்சி a fruit vendor sells 30 apples and 50 pomegranates. If she makes a profit of rupees 8 per apple and loss rupees 5 per pomegranate, what will be her ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ்? அதாவது காமாட்சின்றவங்க வந்து ஆப்பிள் சேல்ஸ் பண்ணுறாங்க, பொமோகிரானட் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஆப்பிள் சேல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு 8 ரூபாய் வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. பொமோகிரானட் வந்து சேல்ஸ் பண்ணால் அவங்களுக்கு 5 rupees வந்து லாஸ் ஆகுது. அப்போ அவங்க சேல்ஸ் பண்ண பிறகு அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்டா லாஸா? இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். ஓகே, சம் போடலாமா? இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், 30 ஆப்பிள்ஸ் வாங்கும்போது அவங்களுக்கு rupees 8 வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேங்களா? ப்ராஃபிட் அவங்களுக்கு 8 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது பர் ஆப்பிளுக்கு. ஓகேங்களா? ஒரு ஆப்பிளுக்கு. ஓகேங்களா? நீங்கள் வேணா எழுதிக்கங்க, பர் ஆப்பிள்ஸ். ஓகேங்களா? இங்கே பொமோகிரானட் சேல்ஸ் பண்ணும்போதுனா லாஸ் ஆகுது. எவ்வளோ? மைனஸ். லாஸ்னும் போது நெகட்டிவில் போடணும். மைனஸ் ருபீஸ் எவ்வளோ? 5 rupees வந்து லாஸ் ஆகுது அவங்களுக்கு. ஓகேங்களா? இதுவும் வந்து இதுங்க பர், இங்கே ஸ்லாஷ் போட்டாலே பர் மீனிங். ஓகேங்களா? பொமோகிரானட்க்கு. ஓகே, இப்போ அவங்க என்ன ப்ராஃபிட்டா ஆர் லாஸா? ஓகேங்களா? ஓவரால் இங்கே என்ன எழுதிக்கங்க, ஓவரால் ப்ராஃபிட். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவங்க வந்து 30 ஆப்பிள்ஸை வந்து விற்றுருக்காங்க. ஒவ்வொரு ஆப்பிளுக்கு 8 ரூபாய் மேலே வச்சு. ஸோ ப்ராஃபிட் வச்சு தான் விற்கிறாங்க, அதனால் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ், ஏன்னா சேல்ஸ் பண்ணுறது இல்லையா, அப்போ அவங்க அமௌண்ட் ஆட் ஆகும், அதனால் இங்கே ப்ளஸ் தான் போடணும். நெக்ஸ்ட்டு 50 பொமோகிரானட் விற்றுருக்காங்க. பட் ஒவ்வொரு பொமோகிரானட்க்கும் அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? rupees 5 வந்து லெஸ் ஆகிருக்கு. இன்ட்டு -5, அதாவது 5 ரூபாய் அவங்களுக்கு லெஸ் ஆனதுனால நாங்கள் -5 கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 8s are 0, 8 3s are என்ன வரும்? 24. நெக்ஸ்ட்டு இங்கே வேணால் அப்படியே ப்ளஸ் கூட எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. 5 zeros are ஃபஸ்ட்டு, இது ப்ளஸ்ஸு இது மைனஸு, ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸு. ஓகே, 5 zeros are 0, 5 5s are 25. ஓகே, இது பாருங்க 240 ப்ளஸ் இன்ட்டு மைனஸு 250. இப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். 250ல் 240 பேசினாலும் வரும் 10 வரும். பட் என்ன சைன் போடணும்? நெகட்டிவ் சைன். ஏன்னா இதுதான் ஹையஸ்ட் வேல்யூட சிம்பிள் தான் போடணும். அப்போ இங்கே நெகட்டிவ். அப்போ இவங்களுக்கு என்னவாயிருக்குன்னா ₹10 வந்து லாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக எழுதிக்குங்க, லாஸ் இஸ் ஈக்குவல் டு ₹10. ஓகே, 8th one பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். During a drought, the water level in a dam fell 3 inches per week. அப்போ next, for 6 consecutive weeks, what was the change in the water level in the dam at the end of its period? அதாவது பர் வீக்குக்கு வந்து 3 inch வந்து வாட்டர் லெவல் வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஃபில் டவுன் ஆகுது. அப்போ 6 weeksல வந்து எவ்வளோ வந்து அந்த வாட்டர் லெவல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, சம் போடலாமா? 8th one பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபெல் 3 inches per week. அப்போது 1 வீக்குக்கு வந்து 3 inches வந்து என்னவாயிருக்குன்னா கீழே இறங்கியிருக்கு வாட்டர் லெவல் டேம்லேருந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்போது ஃபார் 6 வீக்ஸுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க 6 இன்ட்டு -3. ஏன் -3 போகணுன்னா ஃபெல், இந்த வேர்டு பாருங்க, ஃபெல் அப்படின்னா கீழே இறங்கியிருக்கு, டவுன் இறங்கும்போது நெகட்டிவ் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இங்கே -3ன்னு போட்டிருக்கேன். அப்போ 6 3s are என்னது 18 ப்ளஸ், இங்கே எதுவுமே சிம்பிள் என்ன ப்ளஸ் மீனிங், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ். அப்போ -18 inches. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், வாட்டர் லெவல் டிக்ரீசஸ் மைனஸ், இல்லைன்னா டிக்ரீசஸ் சொல்லிட்டோம் இல்லையா, அதனால் நீங்கள் வெறும் 18 மட்டும் போட்டுங்க, 18 inches. ஓகேங்களா? இங்கே வந்து டிக்ரீசஸ் வேர்டு யூஸ் பண்ணதுனால நம்ம நெகட்டிவ் போட தேவையில்ல, வெறும் 18 inchesனு போட்டால் போதும். 9th one பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.
Buddha was born in 563 BC and died in 483 BC. Was he alive in 500 BC and find its lifetime? அதாவது என்ன சொல்றாங்கன்னா புத்தா வந்து பிறந்தது வந்து எப்போனா 563 பிசி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹி டைடு 483. எப்போ இறந்துட்டாருன்னா 483 பிசியில் வந்து இறந்துட்டாரு. ஓகேங்களா. அப்போ நெக்ஸ்ட் அவர் 500 பிசியில் வாழ்ந்திருக்காரா அப்படின்னா கேட்குறாங்க. நெக்ஸ்ட் அவர் லைஃப் டைம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 9th ஒன் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். புத்தா. ஓகேங்களா. போர்ன். ஸோ எப்போ பிறந்திருக்காரு? 563 பிசி பிசிஇ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைடு எப்போ இறந்திருக்காரு? டைடு 1483 பிசி. ஓகேங்களா. பிசிஇ. நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். 563லேருந்து 483னா 500 இருந்து இது பிட்வீனில் இருக்கு. ஓகேங்களா. அப்போ அந்த 500 பிசியில் அவர் வாழ்ந்தாரா? அதாவது 500 பிசி பிசிஇ இந்த ரேஞ்சில் அவர் வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ். ஏன்னா இந்த நடுவில் இதுக்கு பிட்வீனில் தான் 500 இருக்கு. அப்போ இறந்ததுக்கும் நடுவில் பிறந்ததுக்கும் இறந்ததுக்கும் நடுவில் 500 இருக்கு. சரிங்களா. அப்போ அந்த 500 பிசியில் அவர் வாழ்ந்திருக்கார். அதுதான் எஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அவரோட லைஃப் டைம் கேட்குறாங்க இல்லையா. ஸோ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். லைஃப் டைம்னா என்னன்னா நம்மளுடைய ஏஜ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் டைம். ஓகேங்களா. நம்ம எவ்வளோ நாள் வாழ்கிறோன்னு இருக்கு இல்லையா, அதுதான் லைஃப் டைம். அப்போ லைஃப் டைம் ஏஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இறந்தது சப்ராக்ட் பண்ணாவே நம்ம என்ன பண்ணலாம்? டைரெக்டாக கண்டுபிடிச்சலாம். பாருங்க 563ல் அவர் பிறந்திருக்காரு. அவர் பிறந்ததுலேருந்து அவர் இறந்த வருஷத்தை சப்ராக்ட் பண்ணால் டைரெக்டாகவே ஏஜ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். பாருங்க 563 483 சப்ராக்ட் பண்ணுங்க. 3ல் 3 போயிடுச்சுன்னா 0. 6ல் 8 போகுமா? போகாது. கேரி ஓவர் வாங்கிட்டு வாங்க. இங்கே 16 இங்கே 4 ஆயிடுச்சு. 16ல் 8 போயிடுச்சுன்னா 8. பாருங்க 80. அவரோட ஏஜ் எவ்வளோ? அப்போ அவர் லைஃப் டைமு 80 வருஷம் தான் அவரோட லைஃப் டைம். ஓகேங்களா. எஸ். அவர் லைஃப் டைம் எஸ் 80 இயர்ஸ். வேணா எழுதிக்கங்க. புத்தா லைஃப் டைம் is equal to 80 years. Thank you students.